ஏயா இது என்ன நியாயம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம், பணத்தை முழுசா கட்டிட்டோம். இப்போ திடீர்னு மும்பைலேருந்து ஒருத்த வந்து ஃப்ளாட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டான்னு சொன்னா நாங்க என்ன செய்ய சொல்றீங்க? உங்களுக்காக பேசினா அந்த பாவி ஏன் உயிர் எடுத்துருவான்? மேல வந்து உட்கார்ந்துருக்கிறவன் மும்பையில பெரிய ரவுடியா. அவனுக்கு அரசியல்வாதிகிட்டையும் போலீஸ்கிட்டையும் செல்வாக்கு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் மும்பையில ஒரே நேரத்தில் 25 பேரை கொலை பண்ணியிருக்கான். எனக்கும் குடும்பம் குழந்தைங்க இருக்குங்க, என்னால் அவனை எதிர்க்க முடியாதுங்க. உங்களை யாருக்காவது அவனை எதிர்க்கிற தைரியம் இருக்கா? அவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? தைரியம் இருக்கிறவங்க வாங்க, வந்து கேளுங்க. வாங்க நாம போய் கேட்போம். வாங்க. ஏதோ பேசணுமா? அதான் தம்பி, இது அநியாயம் தம்பி. 60 வருஷம் வாய வயிற்ற கட்டி சேர்த்த பணத்துல வாங்கின இடத்த நீங்க இப்படி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. செஞ்சா தம்பி எங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்கப்பா. அப்படித்தான் செய்வோம். என்ன செய்வ? எங்க போய் சொல்லணுமோ அங்க போய் சொல்லுவேன். யாருக்கிட்ட போய் சொல்ல போற? போலீஸ்கிட்டே சொல்ல போறியா பெருசு? இந்தா இந்தா சொல்லு. பெருசு மிரண்டுடுச்சு, நான் அப்புறமா பேசுறேன். போன வை. இல்லை உங்க ஊர் மினிஸ்டருக்கு ஃபோன் போடுறேன், பேசுறியா? பேசு. பெருசுக்கு பேச்சு வரா, பேரிஞ்சு போய் நிக்குது. நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். வேற யாருக்கிட்ட போய் சொல்ல போற? போலீஸ் கிட்டயோ மினிஸ்டர் கிட்டயோ போய் சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லுவேன். வேற யாருக்கிட்ட போய் சொல்ல போற? டேய் அடிங்கடா, அடிங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். பாவிங்களா, இப்படி அநியாயம் பண்றீங்களே, நல்லா இருப்பீங்களா? எங்கேயோ இருந்து வந்து இங்க அநியாயம் பண்றீங்களே, அடிங்கடா. உங்க சாவு இங்கதான். இந்த சத்தம் எங்க கேட்கணுமோ அங்க கேட்கட்டும்டா. கிளவி எங்க தள்ளி விடுறா. நீ போடுற சத்தம் யாருக்கோ கேட்குன்னு சொன்னியே, யாருக்குடி? யாருன்னு சொல்லு. சொல்லுடி கிளட்டு முண்டை. டேய் எங்க சூரிக்கிடா. சூரிக்கா? ஆமாடா, சூரியனை போல கிளம்பி இருப்பாருடா எங்க சூரி. எங்களை போல ஏழைப்பாளைங்களுக்கு தெய்வம், உங்களை போல ரவணிங்களுக்கு யமன். பாசம் வச்சா உயிரை கொடுப்பாரு, மோசம் செஞ்சா உயிரை எடுப்பாரு. டேய் நல்லவங்களுக்கு நல்லவரு, கெட்டவங்களுக்கு இப்ப ரவுடிங்களுக்கு தூள் பறக்க போகுது. அஞ்சு நிமிஷம் டைம் தரு, மரியாதையா இங்க இருந்து போ. என்னது போகணுமா? ஏய் ஏன்டா அவசரப்படுறீங்க? பொறுங்கடா பொறுங்க. டேய் சூரி, உன் பவர் ரொம்ப சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். முடியலன்னா என் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். சரி சரி, மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும், கீழே உட்காரு. கீழே உட்காருன்னு சொன்னல, மும்பைக்காரன் எப்பவும் மேலதான் இருக்கணும். தமிழை என்னைக்கும் தரையில தான் இருக்கணும். உட்கார்றா. தமிழன் உக்காந்த உன்னை தன்னால எந்திரிச்சு நிக்கிற பாரு, அதான் தமிழனோட பவர். உக்காரி. ஏய், அதிகமா பேசி எனக்கு பழக்கம் இல்லை.
நேரா பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பிளேஸை விட்டு நீயும் போக மாட்ட, உன்னை இங்கே விட்டு நானும் போக மாட்டேன். மும்பைக்காரன்னு பெருசா பீத்திக்கிற, மும்பையோட பவர் என்னன்னு நீ காட்டு, தமிழனோட பவர் என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். ஹேண்ட் டு ஹேண்ட் மோதி பார்க்கலாமா? உடம்புல தெம்பு இருக்கா? ரிலாக்ஸ் பாய்ஸ். Finish. ஏய், இதாண்டா தமிழனோட பவர். தமிழ மேலேயோ தமிழ் மண்ணு மேலேயோ கையை வைக்கணும்னு நினைச்சா இதாண்டா நடக்கும். பாய்ஸ், பயந்து போயிருக்கிற மும்பைக்காரங்களுக்கு பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்பி வைங்க. பெரியவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க.